யூதர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஏதோ கிறிஸ்தவ நாடுகள் எல்லாம் நம்மை ஆதரிக்கிறார்கள். அதே போல உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள், அதே போல நம்ம இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவ மக்கள்லாம் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர்கள் எல்லாம் வந்து தேவனின் பிள்ளைகள், அதனால் நாம் இவங்களை சப்போர்ட் பண்ணணும். இவர்கள் தேவர் வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிலம் பாலஸ்தீனம், இவர்களுக்காக வாக்குறுதி அளிக்கப்பட்டது அப்படின்லாம் சொல்லி மித்து கட்டுக்கதைகளை வந்து நம்பி உண்மைன்னு நம்பிக்கொண்டு நிறைய மக்கள் இருக்கிறாங்க. இந்தியாவிலும் இருக்கிறாங்க, வெளிநாடுகளும் இருக்கிறாங்க. பட் அமெரிக்காவும் அதே போல் ஐரோப்பிய நாடுகளும் அந்த நாட்டுடைய ஆட்சியாளர்கள்லாம் வந்து இந்த மத நம்பிக்கைக்கு உட்பட்டுலாம் இஸ்ரேல் அவங்க ஆதிக்கல. அப்போ இஸ்ரேல் என்னதான், இஸ்ரேல் உள்ளவர்கள் யூதர்கள் செத்தா அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்களும் நமக்காக வேண்டி சண்டை போட்டு சாகுவதற்காக இவன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? அதை வந்து யூதர்களும் பெரும் தப்பாக புரிஞ்சுக்கிறோம். நம்ம யூதர்களுக்கு ரொம்ப அவங்க யூதர்கள் மேலே பாசமாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் ஒரு பாசமும் கிடையாது, எல்லாமே வேஷம்தான். இல்லை, யூதர் அடித்து ஒழிச்சு அவங்கள ஒடுக்கி வைத்திருந்தவர்கள் தான் ஐரோப்பியர்கள். இப்போ ஏன் திடீர்னு அவர்களுக்கு பாசம் பொங்குது அப்படின்னா, அது வந்து அவங்க ஒரு கூலிப்படையாக அங்கே செயல்படுறாங்க. அந்த இடத்துல அவர்களுக்கு இஸ்ரேலுங்கிற அந்த இடத்துல வந்து இந்த அரபு நாடுகள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு படை தேவை. அந்த வேலையை சரியாக இவன் செய்கிறான், அதனால இவனை சப்போர்ட் பண்ணுறாங்க. அடி வாங்கினாலும் இவன் தான் அடி வாங்க போகிறான். யாருமே போரை வந்து உலக மக்கள் விரும்புறதில்லை. இந்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு போன்ற போர்வெறி பிடித்த மிருகங்கள் தான் என்ன செஞ்சுறாங்க, மக்களின் மீது, உலகத்தின் மீது போரை கொண்டு போய் திணிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு பெரிய வேர்ல்டு வேற கொண்டு வரணுங்கிறது தான் பெஞ்சமின் நெதன்யாகுவோட திட்டம். அதை நோக்கி தான் அவர் போய் கொண்டு இருக்கிறார். அதை வந்து அவர் யாருனாலும் ஸ்டாப் பண்ண முடியாது. அமெரிக்க அதிபர் நினைச்சாலும் அவரை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. எனவே வந்து மோசமான நிலையை நோக்கி தான் உலகம் போகுது. இதை யாராலுமே தடுக்கவும் முடியாது. இப்போ அமெரிக்காவையும் ரஷ்யா இருக்கிறாங்க, பெரிய வல்லரசு நாடு, சைனா இருக்கிறாங்கன்னா இவங்களும் போய் தடுக்க மாட்டாங்க. இவங்களும் வேடிக்கை தான் பார்ப்பாங்க. இப்போ இந்த கட்டத்தில் போர் நின்றுச்சுன்னு சொன்னால், இவன் போர் கைதி, போர் குற்றவாளியாக உலகத்தின் முன்பு நிற்க வேண்டிய ஒரு சூழல் வந்துடும். உடனடியாக இஸ்ரேலில் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படும். ஆட்சி மாற்றம் நெதன்யாகு அதுக்கப்புறம் வந்து கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இஸ்ரேல்லேயே கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அக்டோபர் 7 தாக்குதலில் வந்து அவன் எப்படி என்ன பண்ண ஏது பண்ணான்னு தெரியல. இப்போ ஆயுதம் வாங்கின ஏற்கனவே நெதன்யாகு மேலே ஊழல் குற்றச்சாட்டுமே இருக்குது. அவனுக்கு வந்து எதிர்காலமே இல்லை அங்கே இஸ்ரேலில். ஏன்னா இன்றைக்கு சர்வதேச நீதிமன்றம் போர் குற்றவாளியாக நெதன்யாகுவை அறிவிச்சிட்டாங்க. இன்றைக்கு அவர் வந்து பல நாடுகளுக்கு வந்து வெளிப்படையாக போக முடியாது. அவர் வந்து கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் அவருடைய நட்பு நாடுகளிலே பல நாடுகள் வந்து அந்த உத்தரவை வந்து ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு சலுகை அடிப்படையில் தான் அவர் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வர்றாரு. கிட்டத்தட்ட 160க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து அவரை போர் குற்றவாளியாக கருதி அவருக்கு எதிராக அரசு வாரண்ட்டை வந்து அவங்க வேலையிடாக வச்சிருக்கிறாங்க கையில். எப்போ வேணுமாலும் எது வேணாலும் நடக்கலாம். அமெரிக்கா வந்து உள்ளே வந்து ஐரோப்பிய நாடு உள்ளே வந்து இவனுக்கு வந்து எதாவது ஹெல்ப் பண்ணணும். இப்போ இவன் ஹெல்ப் வாங்கணும், என்ன ஆகணும், இவனுக்கு வந்து அடி விழுகணும், டேமேஜை காட்டி தான் வந்து உதவி வாங்க முடியும். அப்போ அதை நோக்கி வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறான் அந்த இஸ்ரேல் வந்து போய் கொண்டு இருப்பதை நம்ம பார்க்கணும். நவரஸ் சேனல் நேயர்களே, இதை பற்றி இன்னும் எத்தனை நாள் பேச போகிறோன்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. உங்களுக்கே தெரியும் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு. இஸ்ரேல் ஈரான் போரை பற்றி தான். இந்த போரில் அதிரடியான சம்பவங்களும் பல திருப்பங்களும் நடந்திருக்கு அப்படின்னு செய்திகளில், வலைத்தளங்களில் பார்க்க முடிஞ்சது. ஊடகவியலாளர் முகமது இஸ்மாயில் அவர்கள் நம்ம இடத்துல பேச வந்திருக்காங்க. வாங்க அவங்களோட பேசுவோம். ஹாய் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. சரி, பல அதிரடி மாற்றங்கள், திருப்பங்கள் இந்த இஸ்ரேல் ஈரானுடைய போரில் வந்திருக்கு. இன்றைக்கு இப்போ நம்ம பேசிக்கொண்டு இருக்க நேரம் வரைக்கும் தற்போதைய நிலை, அதோடைய நிலைப்பாடு என்ன சார்? நாம் வந்து சனிக்கிழமை மாலையில் பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ ஏன்னா போர் அப்டேட்டுங்கிறது நம்ம இந்த வீடியோ போடுறதுக்குள்ளே மேபி மாறலாம், அதனால் நான் அதை சொல்கிறேன். இப்போது என்ன சூழல் அப்படின்னா, ஈரான் தன்னுடைய தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டு வராங்க, இஸ்ரேலும் தன்னை தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டு வராங்க. நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஈரான் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்கிறாங்க. ஈரானினுடைய தாக்குதல் வந்து 18வது அலையை அடைந்திருக்குது. 18 வேவ் அப்படின்னு சொல்லி IRGC அதிகாரிகள் சொல்கிறாங்க. 17வது அலை நம்ம பார்க்கல நேற்று வீடியோவில். 17வது அலைங்கிறதே வந்து கிட்டத்தட்ட இஸ்ரேல் முழுக்க அபாய எச்சரிக்கை ஒளி ஏற்பட்டு 10 லட்சம் ஆக்கிரமிப்பு செட்டிலர்கள், அதாவது 10 மில்லியன், கிட்டத்தட்ட 1 கோடி பேர், இஸ்ரேலுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையுமே பங்கர்களுக்குள்ளே நேற்று போயிருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை இரவு. அதே போல் சனிக்கிழமை காலையில் அலை 18 அப்படிங்கிற பேரில் ஒரு விரிவான தாக்குதலை ஈரான் நடத்தியிருக்கிறாங்க. இந்த ஈரானினுடைய தாக்குதல்களை தொடர்ந்து தடுத்து நிறுத்த முடியாமல் இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் திணறி கொண்டு வரதை நம்ம பார்க்க முடியுது. இதற்கிடையில் வெளியான முக்கியமான செய்திகள் நம்ம பார்க்கும்போது, இஸ்ரேலிடம் போதிய பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி. குறிப்பாக இந்த போரை வந்து 1 மாதத்திற்கு நடத்துவதற்கு மட்டுமே இஸ்ரேலுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் பணம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகியிருக்கு.
அடுத்ததாக பார்க்கும்போது இந்த ஈரானினுடைய ஏவுகணை தடுக்கக்கூடிய அந்த இன்டர்செப்டர்ஸ் இடைமறிப்பான்கள் அது வந்து இஸ்ரேலிடம் குறைவாக இருக்கின்றன, ஒரு வாரத்தில் அது தீரப்போகுது அப்படிங்கிற ஒரு தகவலை வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் பத்திரிகை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதை வந்து இஸ்ரேல் மறுத்துருக்குறாங்க. அதாவது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வழக்கமாக எந்த நாடாக இருந்தாலும் அப்படி தான் மறுக்க தான் செய்வாங்க. ஆமாம் எங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் உண்மை என்னென்னா அவங்கள்ட்ட இல்லை. இது வந்து வழக்கமான ஒன்று தான். இஸ்ரேல் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க வெளியிலிருந்து வரக்கூடிய ஆயுதங்களை வைத்தான் அவர்கள் பயன்படுத்துகிறாங்க. உள்நாட்டில் உற்பத்தி செய்கிறாங்க. அது போதுமான அளவில் இல்லை. அவங்க நம்பியிருப்பது பெரும்பாலும் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய ஆயுதங்கள் தான். குறிப்பாக அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வரக்கூடிய ஆயுதங்கள் நம்பி தான் இஸ்ரேல் வந்து இருக்கிறாங்க. எனவே வெளிநாடுகளிலிருந்து அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆயுதங்கள் நிறுத்தப்பட்டாலே அவங்களுக்கு ஆயுதம் தீந்துடும். அவங்களால ஒரு வாரத்துக்கு மேலே போரை நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. இதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது அமெரிக்காவினுடைய 2 B-2 அப்படின்னு சொல்லக்கூடிய ராட்சச போர் விமானங்கள் பேஸ்லேருந்து புறப்பட்டது அப்படின்னு ஒரு செய்தி. ஒருவேளை அவர்கள் ஈரான் மீது அட்டாக் பண்ணுறது தான் புறப்பட்டிருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அதே போல் டொனால்டு ட்ரம்ப் 2 வாரம் டைம் கேட்டிருந்தார். அந்த டைம் அந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவினுடைய படைகள் எல்லாமே மத்திய கிழக்குலேருந்து வெளியேறி இருக்கிறாங்க. அதாவது பாதுகாப்பு இடங்கள் நோக்கி நகர்ந்துருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த 2 வார டைம் வந்து டொனால்டு ட்ரம்ப் கேட்டிருப்பது வந்து போர் நடத்துவதற்கு தான். அப்போ தன்னுடைய படைகள் எல்லாத்தையும் பாதுகாத்துட்டு தயாராகி வராரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. பட் செய்தி சேனலில் பார்க்கும்போது ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை தீவிரமாக நடந்து கொண்டு வருகிறது. அதெல்லாம் வந்து ஹம்பக் தான். நம்ம காசா போரை வந்து கடந்த 1 வருஷத்துக்கு மேலே பார்த்துட்டோம். இதெல்லாம் எல்லாமே ஹம்பக் தான். நிச்சயமாக அதாவது தொடர்ந்து வந்து ஈரானை சீண்டிக்கொண்டே இருக்கிறாங்க இஸ்ரேல். தொடர்ந்து ஈரானில் வந்து பல படுகொலைகளை நடத்திட்டே வராங்க இஸ்ரேல். இன்றைக்கு சற்று முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் மேலே குண்டு போட்டு டாக்டர் உட்பட பலர் ஈரானியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. எனவே வந்து இஸ்ரேல் பிரதமருடைய பெஞ்சமின் நெதன்யாஹு நோக்கம் என்னன்னா தொடர்ந்து வந்து ஈரானை சீண்டி ஒரு பெரிய அடியை வாங்கி மக்கள்கிட்ட கொடுக்கறது. இஸ்ரேலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயிரிழப்புகளை ஏற்படுத்துறது. அதுதான் பெஞ்சமின் நெதன்யாஹுவோட திட்டம். ஈரான் வந்து ரொம்ப ஹார்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணணும். பெரிய ஒரு அட்டாக்கை பண்ணி இஸ்ரேலில் வந்து எப்படி அக்டோபர் 7 பெரிய தாக்குதல் நடந்துச்சோ அதே போல் ஒரு பெரிய தாக்குதலை இஸ்ரேலில் நடத்தணும். நடத்தி அதை வைத்து அமெரிக்காவையும் ஐரோப்பிய நாடுகளையும் இவர்களுக்கு ஆதரவாக உள்ளே கொண்டு வரணும். ஏன்னா இன்றைக்கு சர்வதேச நீதிமன்றம் போர்க்குற்றவாளியாக நெதன்யாஹுவை அறிவிச்சிட்டாங்க. இன்றைக்கு அவர் வந்து பல நாடுகளுக்கு வந்து வெளிப்படையாக போக முடியாது. அவர் வந்து கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் அவருடைய நட்பு நாடுகளிலே பல நாடுகள் வந்து அந்த உத்தரவை வந்து ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு சலுகை அடிப்படையில் தான் அவர் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வர்றாரு. கிட்டத்தட்ட 160க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து அவரை போர்க்குற்றவாளியாக கருதி அவருக்கு எதிராக அரசு வாரண்ட்டை வந்து அவங்க வேலையிடாக வச்சுருக்கிறாங்க கையில். எப்போ வேணுமாலும் எது வேணாலும் நடக்கலாம். அப்போ இது எல்லா விஷயத்தையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு சின்ன கோடுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போடணும். அப்போ வந்து இந்த 50,000 பேர் காசால் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னும் ஒரு 1,00,000 பேர் உயிரிழக்கணும். இஸ்ரேல்லையும் அதே போல் ஈரான்லையும் உயிரிழக்கணும். அப்படி இழந்துட்டாங்கன்னு சொன்னால் இது சின்னதாயிரும், அது பெருசாயிரும். அப்போ அமெரிக்கா உள்ளே வந்தாங்கன்னா அமெரிக்காவுக்கு அடி விழுகும். புரியுதுங்களா? அப்போ அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கு அடி விழுகும். அப்போ ஈரானுடைய ஆதரவாளர்கள் தாக்குதல் தொடங்கும். இப்படி ஒரு பெரிய வேர்ல்டு வேறு கொண்டு வரணுங்கிறது தான் பெஞ்சமின் நெதன்யாஹுவோட திட்டம். அதை நோக்கி தான் அவர் போய் கொண்டிருக்கிறார். அதை வந்து அவர் யாருனாலும் ஸ்டாப் பண்ண முடியாது. அமெரிக்க அதிபர் நினைச்சாலும் அவரை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. எனவே வந்து மோசமான நிலையை நோக்கி தான் உலகம் போகுது. இதை யாராலுமே தடுக்கவும் முடியாது. இப்போ அமெரிக்காவையும் ரஷ்யா இருக்கிறாங்க, பெரிய வல்லரசு நாடு, சைனா இருக்கிறாங்கன்னா இவங்களும் போய் தடுக்க மாட்டாங்க. இவங்களும் வேடிக்கை தான் பார்ப்பாங்க. இவங்க வந்து ஈரானுக்கு உதவிகள் செய்வாங்களே தவிர டைரெக்டாக வந்து இதை தடுக்க மாட்டாங்க, தடுக்கவும் முடியாது. அதை நோக்கி தான் கை மீறி இந்த விஷயம் போயிட்டுருக்கு. எனவே வந்து நம்ம ரொம்ப ஒரு டேஞ்சரான காலகட்டத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்குறோம். அந்த டேஞ்சர்னால் அது நமக்கு மட்டும் இல்லை. இது வந்து டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறது வந்து ஈரானியர்களுக்கும் காசா மக்களுக்கும் மட்டும் கிடையாது. இது அதே போல் இஸ்ரேலியர்களுக்கும் அமெரிக்காவுக்கும் டேஞ்சர் தான். சார், இப்போ இஸ்ரேல் தரப்பில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய இராணுவ பேஸு, அந்த ஆராய்ச்சி கூடங்கள்லாம் ஈரான் வந்து பல குண்டுகளை வீசி தகர்த்துட்டாங்க. மறுபடியும் எடுத்து கொண்டு வர முடியுமா? அதுக்கு எடுத்து வரணும் அப்படின்னா எவ்வளோ காலம் ஆகும்? அதுக்கு எவ்வளோ செலவாகும்? இஸ்ரேலில் வந்து அவங்க அந்த டேமேஜஸ்லாம் மறுகட்டுமானம் செய்ய முடியுமா? செய்வதற்கு எவ்வளோ காலம் ஆகும், எவ்வளோ பணம் தேவைப்படும்னு கேட்குறீங்க. அதை பற்றி நாம ஏன் கவலை பண்ணோம்? அவன் கட்டுமானம் பண்ணாமல் போகிறான். சரிங்களா? இப்போ என்ன டேமேஜ் அப்படின்னா அங்கே வந்து அந்த வெய்ஸ்மான் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற ஒரு அறிவியல் ஆராய்ச்சி மையம், அதுக்கு மட்டுமே அதை சரி செய்வதுக்கு மட்டுமே 5,000 கோடி ரூபாய் செலவாகும் அப்படிங்கிற ஒரு தகவல். அதே போல் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு நாளைக்கு வந்து ஈரானை எதிர்கொள்வதற்கு 2,500 கோடி ரூபாய் இஸ்ரேலுக்கு தேவை. ஒரு இரவை எதிர்கொள்வதற்கு ஈரானுடைய ஒரே ஒரு ராக்கெட் எதிர்கொள்வதற்கு இவங்களுக்கு 26 கோடி ரூபாய் தேவை. ஒரு மாதத்திற்கு ஈரானை எதிர்கொள்வதற்கு இஸ்ரேலுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 1,00,000 கோடி ரூபாய் தேவை. கிட்டத்தட்ட 12 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் தேவை. சரிங்களா? அப்போ வந்து இஸ்ரேல் வந்து ஆல்ரெடி வந்து ரன் அவுட்டாக தான் போயிட்டு இருக்குது. அதாவது வந்து பொருளாதாரத்தில் நொடிப்பு நிலையை இஸ்ரேல் ஆல்ரெடி அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா காசா போர் வந்து கிட்டத்தட்ட
620 நாட்களாக நடந்துட்டு இருக்குது. இந்த காசா போரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சத்துக்கு மேற்பட்ட இஸ்ரேல் ரிசர்வ் படையை சேர்ந்தவங்க வேலை செய்கிறாங்க. இந்த இஸ்ரேல் ரிசர்வ் படைங்கிறவன் யார் அப்படின்னா, அவன் வந்து கட்டாய இராணுவ பயிற்சி கொடுத்துருவாங்க. இராணுவத்தில் வந்து ஒரு 2 ஆண்டுகள் நான் நினைக்கிறேன் கட்டாயமாக வேலை செய்யணும். அதற்கு பிறகு அவங்க வந்து தங்களுடைய சொந்த தொழிலுக்கு போயிடலாம். அவன் வந்து வாட்ச் மெக்கானிக், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பான். திடீர்னு போர் நடந்தால் அவனை கூப்பிட்டுருவாங்க. கூப்பிடும்போது அவன் அங்கே போருக்கு போயிடுவான். அங்கே அவனுக்கு சம்பளம் வந்துடும். பட் ஆனால் அவனோட தொழில் வந்து அப்படியே முடங்கியிருக்கும். இப்படி கிட்டத்தட்ட அந்த ரிசர்வ் படையினருடைய தொழில் மட்டுமே ஒரு 6 லட்சம் 7 லட்சம் தொழில்கள் வந்து அங்கே முடங்கியிருக்கு. இது இல்லாமல் ஏற்கனவே ஹமாஸ் நடத்தின தாக்குதல் ஏற்பட்ட பாதிப்புகள், அதே போல் ஹிஸ்புல்லா ஏற்படுத்திய பாதிப்புகள், இதுவே வந்து இஸ்ரேலால் ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய பாதிப்புகளை நோக்கி இஸ்ரேல் இருக்குது. அதனால தான் இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த கட்டத்தில் போர் நின்றுச்சுன்னு சொன்னால் இவன் போர் கைதி, போர் குற்றவாளியாக உலகத்தின் முன்பு நிற்க வேண்டிய ஒரு சூழல் வந்துடும். இப்போ உடனடியாக இஸ்ரேலில் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படும். ஆட்சி மாற்றம் நெதன்யாகு அதுக்கப்புறம் வந்து கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இஸ்ரேல்லேயே கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அக்டோபர் 7 தாக்குதலில் வந்து அவன் எப்படி என்ன பண்ணா ஏது பண்ணான்னு தெரியல. இவன் ஆயுதம் வாங்கின ஏற்கனவே நெதன்யாகு மேலே ஊழல் குற்றச்சாட்டுமே இருக்குது. ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்குது. அதனால் அவனுக்கு வந்து எதிர்காலமே இல்லை அங்கே இஸ்ரேலில். அப்போ வந்து என்னென்னா, அவன் தன்னுடைய சொந்த எதிர்காலத்தை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு பெரிய போர், காசா போரை வந்து தொடர்ந்து நடத்தி கொண்டு வர்றதை பார்க்க முடியுது. போர் நின்னா உடனே உள்நாட்டிலே அவங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ இஸ்ரேல் வந்து பலரும் கொலாப்ஸை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் உள்நாட்டு யுத்தம் வெடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட தகவல்கள் வெளியாகிருக்கு. ஏன்னா நெதன்யாகு வந்து யார் சொல்றது கேட்கறது இல்லை. ஒரு 2-3 ரைட் விங் அப்படின்னு சொல்லி வலதுசாரி யூதர்களில் வலதுசாரி 2 பேர் இருக்கிறான் அங்கே. அவனுடைய ஆதரவில் தான் நெதன்யாகு ஆட்சி நடந்துட்டு இருக்குது. அவன் வந்து ஒரு ஐரோப்பிய நாடுகளே, அதாவது அவங்க கூட்டாளிகளே அவனை தீவிரவாதி பயங்கரவாதின்னு சொல்கிறாங்க. யார்? அந்த அமைச்சர்கள், இஸ்ரேல் அமைச்சர்களை. அவங்க ஆதரவில் தான் இஸ்ரேல் ஆட்சி நடந்துட்டு இருக்குது. எனவே வந்து இதற்கு எதிராக இஸ்ரேலுக்குள்ளேயே நெருக்கடிகள் இருக்குது. சரிங்களா? இஸ்ரேலுக்குள்ளேயே வந்து இந்த நெதன்யாவுக்கு எதிராக மிக கடுமையான அதிருப்தி இருக்குது. எனவே அது ஒரு கொலாப்ஸை நோக்கி போய் கொண்டிருக்குது. இதற்கிடையில் வந்து இப்போ ஈரான் போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்னென்னா, அமெரிக்கா வந்து உள்ளே வந்து ஐரோப்பிய நாடு உள்ளே வந்து இவனுக்கு வந்து எதாவது ஹெல்ப் பண்ணணும். இப்போ இவன் ஹெல்ப் வாங்கணும், என்ன ஆகணும், இவனுக்கு வந்து அடி விழுகணும், டேமேஜை காட்டி தான் வந்து உதவி வாங்க முடியும். அப்போ அதை நோக்கி வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறான் அந்த இஸ்ரேல் வந்து போய் கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியுது. சார், இப்போ வடகொரியா சேர்ந்த ஒரு அதிகாரி வந்து சொல்லியிருக்காரு, இஸ்ரேல்ன்றது வந்து ஒரு புற்றுநோய் தான் அப்படின்றத ஒரு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. உலக நாடு முழுக்க இது வந்து ஒரு கவன ஈர்ப்பான ஒரு விஷயமா இருக்குது. அது ஏன், அதனால் அந்த எதற்காரமாக அப்படி சொன்னார் அவங்க? வடகொரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் எப்போதுமே உறவுகள் இல்லை. பல அரபு நாடுகள் கூட வெக்கமான சூடு சோழலாம் விட்டு போட்டு இஸ்ரேலோட உறவு வைப்பதை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் வடகொரியாவுக்கு வந்து இஸ்ரேல் எல்லாமே நாங்கள் செஞ்சு தரோம், உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சு தரோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், $100 பில்லியன் வந்து வடகொரியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், வடகொரியாவினுடைய கோல்டு மைனிங் திட்டத்துக்காக நாங்கள் உதவி செய்கிறோம், இப்படி பல உதவிகளை செய்வதற்கு இஸ்ரேல் முன்வந்தும் கூட வடகொரியா அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதே ஆஃபர் வந்து முஸ்லீம் நாடுகளுக்கு வந்திருந்தால் கூட அவங்க ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ், அவர்கள் கொள்கை கோட்பாடெல்லாம் பெரும்பாலானவர்கள் மறந்துட்டாங்க. அப்போ வடகொரியா வந்து அந்த விஷயத்தில் தொடர்ந்து உறுதியாக இருந்துட்டு வராங்க. இஸ்ரேலை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்காத நாடாக வடகொரியா இருக்குது. இஸ்ரேல் ஒரு நாடாகவே அங்கீகரிக்காத நாடாக வடகொரியா இருக்குது. அதனால் அதன் தொடர்ச்சி, வடகொரியா இஸ்ரேல் எதிர்ப்புங்கிறது தொடர்ச்சியான விஷயம். இன்னும் சொல்ல போனால் 1973 யோம் கிப்பூர் பூர்னு ஒரு சண்டை நடந்துச்சு, யுத்தம் நடந்துச்சு எகிப்துக்கும் அதே போல் வந்து இஸ்ரேலுக்கும் இடையில். அந்த யுத்தத்தில் வந்து வடகொரியா டைரெக்டாகவே வந்து விமானங்கள் 20 விமானிகளை அனுப்பி அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதே போல் இஸ்ரேல் விமானங்களும் வடகொரியா விமானங்களும் நடுவானத்தில் சண்டையிட்ட அந்த சம்பவங்கள்லாம் நடந்தது. அந்த அளவுக்கு வந்து ஒரு நேரடியாகவே இஸ்ரேலை வந்து எதிர்க்கக்கூடிய நாடாக வடகொரியா இருக்குது. அதே போல் வடகொரியாவில் ஏதாவது அசம்பாவிதங்கள் நிகழ்த்த முடியுமா அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய அந்த மொசாத் உளவுத்துறை தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் பெரிய அளவில் அவர்களால் வெற்றி பெற முடியலை அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. சார், இப்போ இஸ்ரேலுக்கு பின்னாடியே அமெரிக்கா, யூரோப் போன்ற கண்ட்ரிகள் இருக்குது. இப்போ ஈரானுக்கு சைனா, ரஷ்யா போல நாடுகளை வந்து களத்தில் இறங்குவாங்களா? இன்றைக்கு வந்து உலகத்தில் எந்த ஒரு நாடுமே போரை விரும்புறது கிடையாது. போர் செய்யக்கூடிய திறன் வந்து உலகத்தில் எந்த நாடுகளுக்குமே கிடையாது. திறன் இல்லை அப்படின்னா பணம் இல்லை. போருக்கு தேவையான எல்லா வெப்பன்ஸு எல்லாமே ரெடியாக இருக்குது. இராணுவ பயிற்சி, இராணுவத்துக்கு சம்பளம் கொடுத்து எல்லாமே வச்சுருக்கிறாங்க. பட் போரிடுவதற்கு யாருமே தயாராக இல்லை. ஏன் அப்படின்னா அதற்கு பிறகு வரக்கூடிய அந்த டேமேஜஸை யாராலையும் வந்து இன்றைக்கு சமாளிக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாடுமே அந்த நாட்டினுடைய மக்கள் வந்து தங்களுடைய வளர்ச்சியை வந்து ஒவ்வொரு செங்கலாக அடுக்கி அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்குறாங்க. இப்போ போர் வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்கள், ஒரு வருஷத்தில் ஒட்டுமொத்தமாக பல கோடி மக்களுடைய முயற்சிகள் வந்து அழிக்கப்பட்டுரும். சரிங்களா? அப்போ சுகபோகமாக இன்று மக்கள் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அது எல்லாமே அழிக்கப்படும். நமக்கு கற்காலத்தை நோக்கி போயிடுவோம். அதனால் யாருமே போரை வந்து உலக மக்கள் விரும்புறதில்லை. இந்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு போன்ற போர்வெறி பிடித்த
மிருகங்கள் தான் என்ன செஞ்சுறாங்க, மக்களின் மீது உலகத்தின் மீது போரை கொண்டு போய் திணிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த வகையில் வந்து அமெரிக்கா மேற்கத்திய நாடுகளினுடைய ஒரு கூலிப்படை போல செயல்படக்கூடிய இஸ்ரேலுக்கு தான் போர் தேவை. மற்ற நாடுகளோடு இதில் டைரெக்டாக இறங்க மாட்டாங்க. அதாவது இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னென்னா, யூதர்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஏதோ கிறிஸ்தவ நாடுகள் எல்லாம் நம்மை ஆதரிக்கிறார்கள், அதே போல் உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள், அதே போல் நம்ம இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவ மக்கள்லாம் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர்கள் எல்லாம் வந்து தேவனின் பிள்ளைகள், அதனால் நாம் இவங்களை சப்போர்ட் பண்ணணும், இவர்கள் தேவர் வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிலம் பாலஸ்தீனம், இவர்களுக்காக வாக்குறுதி அளிக்கப்பட்டது அப்படின்லாம் சொல்லி மித்து கட்டுக்கதைகளை வந்து நம்பி உண்மைன்னு நம்பிக்கொண்டு நிறைய மக்கள் இருக்கிறாங்க. இந்தியாவிலும் இருக்கிறாங்க, வெளிநாடுகளும் இருக்கிறாங்க. பட் அமெரிக்காவும் அதே போல் ஐரோப்பிய நாடுகளும் அந்த நாட்டுடைய ஆட்சியாளர்கள்லாம் வந்து இந்த மத நம்பிக்கைக்கு உட்பட்டுலாம் இஸ்ரேல் அவங்க ஆதரிக்கலை. அவங்க இஸ்ரேலை ஆதரிப்பது பிஸ்னஸ் மோட்டிவுக்காகத்தான், வர்த்தக நலனுக்காகத்தான். சரிங்களா? எனவே வந்து இவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நிலம்னு சொல்லிலாம் அவங்க யாரும் வந்து யூதர்களை வந்து அவங்க ஆதரிக்கலை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக யூதர்களுக்கு வந்து பணிவு காட்ட வேண்டிய ஒரு தேவை அவங்களுக்கு இல்லை. யூதர் அடித்து ஒழிச்சு அவங்கள ஒடுக்கி வைத்திருந்தவர்கள் தான் ஐரோப்பியர்கள். இப்போ ஏன் திடீர்னு அவர்களுக்கு பாசம் பொங்குது அப்படின்னா, அது வந்து அவங்க ஒரு கூலிப்படையாக அங்கே செயல்படுறாங்க. அந்த இடத்துல அவர்களுக்கு இஸ்ரேலுங்கிற அந்த இடத்துல வந்து இந்த அரபு நாடுகள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு படை தேவை. அந்த வேலையை சரியாக இவன் செய்கிறான், அதனால இவனை சப்போர்ட் பண்ணுறாங்க. அடி வாங்கினாலும் இவன் தான் அடி வாங்க போகிறான். புரியுதுங்களா? இவங்க வந்து சேஃபாக ஒதுங்கிடுவாங்க. யாருமே வந்து படைகளை வந்து இறக்கி அவர்களுடைய வீரர்களுடைய உயிர்களை இழப்பதற்கு தயாரில்லை. பாருங்கள், திடீர்னு ஒரு பிரச்சனை ஆனோன்னா அமெரிக்க அதிபர் என்ன சொல்கிறார், எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, ஈரானை அடித்ததில் எங்களுக்கு தொடர்பு இல்லை, அது இல்லை இதில் ஏன் சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா பேஸ் மீது தாக்குதல் நடத்தி அவங்க அமெரிக்கர்கள் சாகக்கூடாது, அதில் வந்து அவர்கள் உறுதியாக இருக்கிறாங்க. அப்போ இஸ்ரேல் என்னதான், இஸ்ரேல் உள்ளவர்கள் யூதர்கள் செத்தா அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்களும் நமக்காக வேண்டி சண்டை போட்டு சாகுவதற்காக இவன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? அதை வந்து யூதர்களும் பெரும் தப்பாக புரிஞ்சுக்கிறோம். நம்ம யூதர்களுக்கு ரொம்ப அவங்க யூதர்கள் மேலே பாசமாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் ஒரு பாசமும் கிடையாது, எல்லாமே வேஷம்தான். யூதர்களை கொண்டு போய் நிறுத்தி வச்சு அடிப்பாங்க. அடி வாங்குற போது யார், யூதர்கள். இவங்க வந்து ஒதுங்கிடுவாங்க. அதை இவங்க ஒரு கட்டம் இவங்க கை மீறி போகுது அப்படின்னா இவங்க சமாதானத்துக்கு வருவாங்க. இதுதான் வந்து நடக்க போகுது. சார், இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ நண்பர்கள் தங்களுடைய வலைத்தளங்களில் ஃபேஸ்புக் போன்ற இந்த இடத்துல பாலஸ்தீன மண் வந்து யூதர்களுக்காக வாக்களிக்கப்பட்ட மண் அப்படின்னு கர்த்தரே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோடைய பின்னணி என்ன, அதோடைய ஹிஸ்ட்ரி என்ன சார்? அது இந்த ஹிஸ்ட்ரியை நாம் வந்து பார்க்கும்போது இந்த கருத்து அப்படிங்கிறது தவறான ஒரு கருத்து. அதாவது அந்த இடம் வந்து ஏதோ இப்போ இருக்கக்கூடிய இஸ்ரேல் வந்து அங்கே இருப்பது ஆண்டவரினுடைய ஒரு கட்டளை, ஆண்டவர் அந்த நாட்டை ஆதரிக்கிறார் அப்படின்னு சொல்லி நிறைய பிரபல கிறிஸ்தவ பாதிரியார்களே அதை அப்படி பேசிட்டு வர்றதை நம்ம பார்க்க முடியுது. பட் இது சம்மந்தமான அந்த கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள் நம்ம படிக்கும்போது இது ஒரு தவறான கருத்து, தவறான கருத்தியல். ஏன் அப்படின்னா, யூதர்கள், அதாவது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு யூத பிரிவினர் இருக்கிறாங்க, பழமைவாத யூதர்கள், ஆர்த்தோடாக்ஸ் யூதர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இஸ்ரேலும் கர்த்தர் வாக்களிப்பதாக சொன்ன அந்த இஸ்ரேலும் ஒன்றும் கிடையாது. அந்த கர்த்தர் வாக்களிப்பதாக சொன்ன அந்த இஸ்ரேலை உருவாக்கக்கூடிய அந்த மெசையா என்பவர் வருவார், அவர் தான் உருவாக்குவார். இப்போ இந்த இஸ்ரேல் வந்து அது கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னா, தியோரர் ஹெர்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹங்கேரியை சேர்ந்த ஒரு யூத பத்திரிகையாளர், அவர் தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா, முதல் முறை யூத நாடு அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை வந்து வெளியிடுறாரு. சரிங்களா? ஸ்டேட் ஆஃப் ஜூஸ் அப்படிங்கிற மாதிரி யூதர்களுக்கு ஒரு நாடு உருவாகணும் அப்படின்னு சொல்லி. அது எதற்காகனா, உலகம் முழுக்க யூதர்கள் அடி உதவி வாங்கி சின்ன வண்ணம் ஆயிட்டாங்க இந்த உலக போர் காலகட்டங்கள்லாம். ஏன் அப்படின்னா, யூதர்களுடைய அந்த பிஹேவியர்ஸ் வந்து பிற மக்களுக்கு பிடிக்கல, ஐரோப்பியாவில் உள்ள மக்களுக்கு பிடிக்கல. அப்போ எது நடந்தாலும், எந்த கெடுதல் நடந்தாலும் அது யூதர்கள் தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து. ரெண்டாவது, யூதர்கள் தானே இயேசுநாதரை கொன்னாரு, அந்த ஒரு வெறுப்பு. அப்போ யூதர்களை வந்து அடித்து வெளுத்து வாங்கும்போது இந்த ஹங்கேரி யூதர் இவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு நிறைய கருத்துக்கள் அந்த பத்திரிகையில் வெளியிடுறாரு. அப்போ நமக்கு என்று ஒரு தனி நாடு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறார். அதுக்கு பிறகு யூத காங்கிரஸுங்க ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அது தலைவராக மாறுறாரு அவர். அதற்கு பிறகு வந்து யூத பணக்காரர்கள் எல்லாத்தையும் சேர்த்து மாநாடுகளை, கூட்டங்களை நடத்தி நம்ம வந்து ஒரு நாட்டை உருவாக்கணும்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுறாங்க. சரிங்களா? அப்படி முடிவு செய்யும்போது எங்கே வந்து அந்த நாட்டை உருவாக்குறது? ஏன்னா இப்போ நாடே எங்கேயுமே லேண்டே இல்லை. இப்போ அந்த லேண்டை போய் நம்ம ஒரு லேண்டை பிடிச்சி ஒரு நாட்டை உருவாக்குறதுக்கு எவ்வளோ பெரிய லேண்டு தேவைப்படும்? அப்போ எங்கே உருவாக்குறதுன்னு சொல்லி பேசும்போது பல பேர் பல சஜஷன் சொல்கிறாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறார், அர்ஜென்டினாவில் போய் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறார்.
ஒருத்தர் என்ன சொல்கிறார், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய உகாண்டான்னு நான் நினைக்கிறேன், அங்கே போய் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, நம்ம இந்த பாலஸ்தீனத்துக்கு போயிடலாம், அங்கே வந்து நம்ம ஏற்கனவே நம்ம அந்த பகுதியில் வாழ்ந்ததாக வரலாற்று சான்றுகள் இருக்குது, அதனால் நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்படி தொடர்ந்து டிஸ்கஸ் வரும்போது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இப்போது பிரிட்டனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த பால்ஃபோர் அப்படிங்கிறவரை போய் யூத பிரதிநிதியை சந்தித்து இந்த மாதிரி சொல்லி பாலஸ்தீனத்தில் இந்த மாதிரி ஒரு நாட்டை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறாங்க. ஏன்னா அப்போ அந்த காலகட்டத்தில் ஒட்டமான் எம்பையரிடமிருந்து பிரிட்டன் வந்து அந்த பகுதியை கைப்பற்றிட்டாங்க, பாலஸ்தீனத்தை. அப்போ பாலஸ்தீனம் வந்து பிரிட்டனோட கண்ட்ரோலாக போயிருக்கு. அந்த பகுதிக்கு பேர் வந்து அவங்க பிரிட்டன் மேண்டேட் பாலஸ்தீன் அப்படிங்கிற பேர் வச்சுருக்கிறாங்க, மேண்டேட் பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லி. அப்போ கேட்கும்போது அவர் வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால், 2ஆம் உலகப் போரில் யூதர்கள் வந்து நிறைய நாங்கள் நன்கொடை கொடுக்குறோம் பிரிட்டனுக்கு, அதனால் எங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி நாட்டை ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லும்போது அவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து, அதாவது ரோத் ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய யூத பணக்காரர், அவங்க இன்றைக்கும் உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, போய் இந்த மாதிரி எங்கள் தனி நாடு கொடுங்க, உங்களுக்கு ஃபண்டு நிறையா தரோன்னு சொன்னோன்னே அந்த பால்ஃபோர் அதுக்கு ஒப்புக்கொண்டு இவங்களுக்கு தனி நாடு அங்கே கிரியேட் பண்ணுறாரு. சரிங்களா, இதுதான் இப்படி தான் உருவாகுது. ஒருவேளை பால்ஃபோர் வந்து அந்த இடத்த வேணாம் உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா, அப்போ கர்த்தர் வாக்களிக்கப்பட்ட நிலைமை என்ன ஆகும்? இப்போ இவர்களால் அங்கே வந்திருக்கவே முடியாது. புரியுதுங்களா? அதே போல் அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் இல்லை உகாண்டாவில் தான் நீங்கள் அமைக்கணும்னு சொல்லியிருந்தாலும் அவங்க அங்கே போய் அமைச்சிருப்பாங்க, அர்ஜென்டினா அமைக்க. ஏன்னா இது ஒரு யதார்த்தமாக அமைந்த ஒரு விஷயம். யதார்த்தமாக அந்த இடம் அவங்களுக்கு இது அமைஞ்சிருச்சு, அவங்க இப்போ அங்கே போய் தனி நாட்டை கிரியேட் பண்ணுறாங்க. எனவே கர்த்தர் வாக்களிக்கப்பட்ட நிலம் அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க அங்கேயே இருந்திருக்கணும்ல. ஆமாம், நான் என்ன கேட்குறேன், கர்த்தர் அவர்களுக்கு அந்த இடத்த வாக்களிச்சிருந்தாருன்னா எதுக்கு அங்கே விட்டு ஓடி வராங்க? உலகத்து அந்த இடத்த விட்டு போட்டு எதுக்கு உலகம் முழுக்க ஓடி போகிறான்? அங்கே தான் இருந்திருக்கணும். இல்லை, ரெண்டாவது யூதர்கள் அப்படிங்கிறவங்க இப்போ இருக்கக்கூடிய இஸ்ரேலில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் யூதர்களா அப்படின்னா, யூத அப்படிங்கிறது ஒரு இனம் தான். அது அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் முஸ்லீம்களாகவும் மாறி இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களாகவும் மாறி இருக்கிறாங்க. இயேசுநாதரே யூத இதில் பிறந்தவர் தானே. அப்போ அவர் எப்படி கிறிஸ்தவர்? அது யூத இனம்ங்கிறது இனம் தான். யூதர்கள் அப்படிங்கிறவங்க வந்து இனம் தான். அவங்க ஒரு பாரம்பரியமாக ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, உடனே அது யூதர்கள் இந்த மதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் யூதர்கள் வந்து முஸ்லீமாகவும் மாறி இருக்கிறாங்க, அந்த மாதிரி மாறி இருக்கிறாங்க. இப்போ இன்னும் சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, பாலஸ்தீனியர்களே யூதர்கள் இருந்து இஸ்லாத்துக்கு மாறினவங்க தான். அப்போ கர்த்தர் வாக்களிக்கப்பட்ட நிலம்னா அப்போ பாலஸ்தீனிய முஸ்லீம்களுக்கும் கர்த்தர் வாக்களிச்சு தான் இருக்கிறாங்க, யூதர்களுக்கு மட்டும் வாக்களிக்கலையே. அந்த இனத்தை சேர்ந்தது தானே உங்க. இப்போ தமிழர்களுக்கு இந்த நிலத்தை கடவுள் வாக்களிச்சிருக்காருன்னா, தமிழர்கள் இந்துவா கிறிஸ்துவா முஸ்லீமா யாராக இருந்தாலுமே அவங்க தமிழர்கள் தானே, தமிழர்களுக்கு தானே அவர் வாக்களிச்சிருக்கிறார். அப்போ யூதர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நிலம், அப்போ முஸ்லீம்கள் யூத மதத்தில் முஸ்லீமாக மாறினவங்களுக்கும் அது வாக்களிக்கப்பட்ட நிலம் தான், அவங்க கான்செப்ட் படி சொல்கிறேன். அப்போ இது வந்து கிறிஸ்தவர்களின் ஆதரவை பெறுவதற்காக இப்படி ஒரு கருத்தியலை வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ நேரம் இஸ்ரேல் ஈரானுடைய போரை பற்றி, அதோடைய விளைவுகள் மற்றும் தாக்கத்தை பற்றி ஊடகவியலாளர் திரு முகமது இஸ்மாயில் நம்ம இடத்துல விளக்கமாக அதோடைய தெளிவாகவும் நம்ம இடத்துல சொன்னார். அதை நம்ம கேட்டுக்கிட்டோம். இதற்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். வேற ஒரு தொகுப்பில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆஷிக்.